சேம் கோர்சஸ் தான். பட் சேலரி ட்ரிபிள் மடங்கு. அதாவது சேம் நர்ஸை தான் ஒர்க் பண்ணுறீங்க. டியூட்டி ஹவர்ஸும் சேம் தான். இந்தியாவிலையும் சேம் தான். ஈவன் ஃபாரின் கண்ட்ரிஸ் சவுதிலையும் சேம் தான். பட் வந்து சேலரி வந்து ட்ரிபிள் மடங்கு. அதாவது எபோவ் 1 lakhsக்கு மேலே. அண்ட் அதை விட அதிகமாக கொடுக்குறாங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து எதனால கொடுக்குறாங்க, என்ன தான் ரியாலிட்டியில் இருக்குன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். நானுமே வந்து இப்போ சவுதியில் தான் ஒர்க் பண்ணுறேன். அப்படி என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. ஒரே ஒரு டிசிஷன்ஸ் தான் உங்கள் ஹோல் லைஃபே வந்து சேஞ்ச் ஆகிடும். அந்த மாதிரி பெஸ்ட்டான கோர்சஸ், அதோட ஃபுல் பெனிஃபிட்ஸ், எதனால வந்து நீங்கள் நர்சஸ் சூஸ் பண்ணலாம், அண்ட் அது மட்டும் இல்லாமல் எதனால் ஃபாரின் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேலரி வந்து எவ்வளோ எனக்கு கிடைக்குன்னு சொல்லி வீடியோட எண்ணில் சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள். அண்ட் நம்மளுடைய சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நர்சிங்கை பற்றி எல்லாருக்குமே தெரியும், ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான். பட் நிறைய பேர் வந்து நர்சிங் நீட்னஸாக இருக்காது, பேஷண்ட் சைடு ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் நானுமே ஒரு தான். பட் அட் லாஸ்ட் வந்து நான் இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து ஃபாரினில் ஒர்க் பண்ணுறேன்னா அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்னா நர்சிங்கை மட்டும் தான் சொல்லுவோம். பிகாஸ் வந்து 100% வந்து ஜாப் வேகன்சி இருக்குது. நீங்கள் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உங்களுடைய நேட்டிவ் பிளேஸில், அதர்வைஸ் ஃபாரின் கண்ட்ரியில் எங்கே நீங்கள் சர்ச் பண்ணாலும் 100% வந்து ஜாப் வேகன்சி இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்ஸ்னால் அது வந்து நர்சிங் தான். ஸோ அதில் எந்த வித டவுட்டுமே கிடையாது. பட் என்னென்னா சேலரி பொறுத்தளவு ஸ்டார்டிங்கில் எப்போவுமே 15K மேலே கொடுப்பாங்க. இன்னும் வர ஃப்யூச்சரில் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகலாம். பட் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுடைய ப்ரொமோஷன், நீங்கள் ஒர்க் பண்ணுற கேட்டகரியை பொறுத்து ஈவன் 50K 60K வாங்குகிற நர்சஸும் இந்தியாவில் இருக்கிறாங்க. பட் சவுதியை பொறுத்தளவு ஸ்டார்டிங்கில் எபோவ் 1 lakhsக்கு மேலே கிடைக்கும். அண்ட் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு இன்னும் இன்க்ரீஸ் ஆனால் 3 lakhs வரைக்கும் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். அதை விட ஈவன் நீங்கள் வந்து அமெரிக்கா எல்லாம் போகும்போது இன்னும் அதிகமாக கிடைக்கும். இந்த அளவுக்கு வந்து அதிகமான சேலரி வந்து கிடைக்கிறதுனால தான் இந்தியன் நர்சஸ் எல்லாருமே வந்து ஃபாரின் சூஸ் பண்ணுறாங்க. அதுவும் சவுதி பொறுத்தளவு டேக்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு சேலரி வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களால சேவ் பண்ண முடியும். செகண்ட் திங்ஸ், ஹோம் சேவிங். அதாவது நம்ம வந்து இந்தியாவில் வந்து கம்மியான சேலரி தான் வாங்குகிறோம். ஸோ இதில் நமக்கு தேவையான திங்ஸு, நமக்கு ஸ்நாக்ஸு, நம்ம சாப்பிட்றது இது எல்லாமே வந்து மைனஸ் பண்ணிவிட்டு ஹாஸ்டலுக்கு ஆல்ரெடி ஃபீஸ் எடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஃபுட் எடுப்பாங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு மிச்சம் வரது சேவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதே ஃபாரின் கண்ட்ரிஸை பொறுத்தளவு ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாட் கொடுத்துருவாங்க. அந்த ஃப்ளாட்டில் உங்களுக்கு தேவையான திங்ஸ், அதாவது ஒரு வீடுனா என்ன இருக்கும், எல்லாமே இருக்கும். டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், எல்லா திங்ஸும் இருக்கும். பட் உங்களுக்கு குக்கிங், நீங்கள் குக் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவையோ அது மட்டும் நீங்கள் வாங்கிக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து மந்த்லி இவ்வளோன்னு சொல்லி உங்களுக்கு வந்து குக் பண்ணுறதுக்கும் வந்து கொடுத்துருவாங்க சேலரியோட. ஸோ அதில் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு குக்கிங் திங்ஸ் எல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ மந்த்லி கொடுக்கறதுனால நீங்கள் சேவிங்கும் பண்ண முடியும். ஸோ உங்களால் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டாக லைஃப்பை வாழவும் முடியும். தேர்டு பொறுத்தளவு அக்கமடேஷன். ஸோ ஹவுசிங் பொறுத்தளவு ஸோ நம்ம வந்து இந்தியாவில் ஒர்க் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஹாஸ்டல் வந்து கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஸோ அதை பற்றி யாருமே கவலைப்பட வேணாம். ரிமைனிங் திங்ஸ் தான் நம்ம மணி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே சவுதியை பொறுத்தளவு சவுதியிலேயே நமக்கு வந்து ஃப்ளாட் ரூம் மாதிரி கொடுத்துருவாங்க. வீடு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுலேயும் நீட்டாக ஒர்க் பண்ணலாம். நமக்கு அதுலேயும் நிறைய நம்மளோட பில், அதாவது இந்த கரண்ட் பில் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. எல்லாமே அவங்க பே பண்ணிடுவாங்க. ஸோ இந்தியா கம்பேர் பண்ணும்போது சவுதியில் நிறையா நம்ம சேவ் பண்ண முடியும். அண்ட் இதில் வந்து ஃபோர்த் வந்து லைசன்ஸ். ஸோ இந்தியாவில் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் படித்து முடிச்சதும் உங்கள் ஸ்டேட்டில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதை தமிழ்நாடு பொறுத்தளவு தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். செகண்ட், சவுதி பொறுத்தளவு நீங்கள் வந்து ப்ரொமோட்டருக்கு எக்ஸாம் எழுதணும். இந்த எக்ஸாம் எழுதினா தான் நீங்கள் வந்து சவுதிக்கு வர முடியும். இதில் 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் எழுதிட்டு வரலாம். அதர்வைஸ் இங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு 1 year டைம் கொடுப்பாங்க. அந்த 1 yearக்குள்ளே 3 attempt கொடுப்பாங்க. அந்த 3 attemptல பாஸ் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு எதுலனாலும் நீங்கள் பாஸ் ஆகலாம். ஃபஸ்ட்டே பாஸ் ஆனால் நீங்கள் செகண்ட் எழுத வேணாம். ஸோ நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த 1 yearக்குள்ளே உங்களுக்கு வந்து எலிஜிபிள், நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணலாம். சப்போஸ் வந்து 3 term நீங்கள் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா அதுக்கு பிறகு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பிளேஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும். ஃபிஃப்த்து பொறுத்தளவு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்தியாவில் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃப்ரெஷராகவே இருக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு முடிச்சதும் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. சம் ஹாஸ்பிட்டலில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. பட் நிறைய மோஸ்ட்லி வந்து நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே ஜாயின் பண்ணலாம். அண்ட் செகண்ட் பொறுத்தளவு சவுதி. ஸோ சவுதியில் நீங்கள் ஒர்க் பண்ணால் மேக்ஸிமம் வந்து ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும். அண்ட் அதுக்கு மேலே இருந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். பட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களுக்கு வந்து சேலரி கொடுப்பாங்க. பட் மேக்ஸிமம் வந்து 2 years வந்து தேவைப்படும். 6th ஒன், ரெஸ்பெக்ட் அண்ட் ஒர்க் வேல்யூ. ஸோ நிறைய பேர் வந்து இதனாலேயே வந்து நர்சிங்கை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ரெஸ்பெக்டாக வேல்யூவாக ஒர்க் பண்ணணும்னா எங்கே நீங்கள் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இந்தியாவில் ஒர்க் பண்ணும்போது ஒர்க்லோட நம்ம சேம் தான். பட் ரெஸ்பெக்ட்டுங்கிறது கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கும். நிறைய திட்டு வாங்கணும். யாருனாலும் வந்து திட்டுவாங்க. டாக்டர்ஸ் திட்டுவாங்க, ரவுண்ட் சட்டர்மெல்லாம் திட்டுவாங்க, பேஷண்ட் பார்க்கலனாலும் திட்டுவாங்க, பேஷண்ட் திட்டுவாங்க. மொத்தத்தில் நம்ம எல்லாருக்கிட்டையும் திட்டு தான் வாங்கணும். இதுவே சவுதி பொறுத்தளவு சேம் தான். பேஷண்ட்கிட்ட நம்ம வந்து எல்லாருமே திட்டுறது அது இருக்க தான் செய்யும்.
பட் வந்து டாக்டர்ஸு நம்மளை சுற்றி இருக்கவங்க ஈவன் ஹெட் நர்ஸ் இன்சார்ஜ் யாரை நீங்கள் கம்பேர் பண்ணாலும் அவங்க வந்து நம்மளை அந்த அளவுக்கு அதிகாரம் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் கேட்பாங்க. இதுலேயும் டாக்டர்ஸாக மெயினாக எல்லோரும் வந்து பயப்படுறது. டாக்டர்ஸே வந்து சிஸ்டர் நீங்கள் ரவுண்ட்ஸ் வரீங்களா, பேஷண்ட் எங்கே இருக்காங்க, அந்த மாதிரி காமன் குவைட்டாக கேட்பாங்க. ஸோ நல்லா ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸை வந்து சூஸ் பண்ணலாம். 7th ஒன் கல்ச்சர். ஸோ இந்தியாவை பொறுத்தளவு கல்ச்சர் எல்லாருக்குமே தெரியும். உங்கள் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரெஸ் வந்து வியர் பண்ணிக்கலாம். பட் சவுதியை பொறுத்தளவு பாஸ்ட்டு முன்னாடி எல்லாமே ஹிஜாப்பு அந்த அபாயா யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி ரூல்ஸ் இருந்துச்சு. பட் இப்போ எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. அதுலேயும் நிறைய கொஞ்சம் பேர் போட்டு போவாங்க, அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்போ பிடிச்ச சுச்சுவேஷனை பொறுத்து வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ எல்லாம் நிறைய சேஞ்ச் ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். பட் என்ன டிஃப்ரென்ஸ்னால் நல்லா நீட்டாக வந்து ட்ரெஸ் வந்து வியர் பண்ணணும். ஸோ அது மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ட்ரெஸ் கோடு பொறுத்தளவு ஸோ நீங்கள் இந்தியாவில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் வந்து கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலை பொறுத்து ஒவ்வொரு யூனிஃபார்ம் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கேட்டகரி தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரெஸ் வந்து கலர் கோடு இருக்கும். பட் இதுவே சவுதியை பொறுத்தளவு ஸ்க்ரப் ட்ரெஸ் வந்து என்ன கலர்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் சேம் டைமில் வந்து சில ஹாஸ்பிட்டலில் வந்து ஒயிட் இருக்கும். அது அவங்க ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலை பொறுத்து ட்ரெஸ் கோடு இருக்கும். ஸோ ட்ரெஸ் கோடுங்கிறது வந்து ஹாஸ்பிட்டலை பொறுத்து ட்ரெஸ் கோடு இருக்கும். இந்த 7 டிஃப்ரெண்ட்லேயே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்தியாவில் ஒர்க் பண்ணலாமா, இல்லை ஃபாரின் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணலாமா, சவுதியில் ஒர்க் பண்ணலாமான்னு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் செஞ்சுருக்கும். ஸோ இப்போ பார்க்குறதா இது என்னுடைய ஹாஸ்பிட்டல் தான். சவுதியில் வந்து ஒரு பெஸ்ட்டான ஹாஸ்பிட்டல், டாப் 2 லெவலில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் தான் நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து நர்சிங் வந்து படிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து அது பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் தான். ஃபாரின் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலியோட உங்கள் அப்பா அம்மா ஹஸ்பண்ட் குழந்தைய அந்த மாதிரி எல்லாரு கூடயும் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ்னால் அது நர்சிங் தான். நர்சிங்கில் லாட் ஆஃப் வேக்கன்சி இருக்குது. ஸோ இந்தியாவில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே வந்து ஃபீலிங்காக இருக்கும், என்னடா இந்த மாதிரி ஒர்க் பண்ணுமே நல்லா ப்ரொஃபஷனலாக இல்லையோன்னு சொல்லி ஃபீல் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ நானுமே ஒருத்தி தான். பட் நீங்கள் ஃபாரின் வந்தீங்கன்னா அது அப்படியே சேஞ்ச் ஆகிரும். ஸோ ஃபாரின்ங்கிறது ஒரு பெஸ்ட்டான சான்ஸு. ஸோ நர்சிங் பிடிக்காமல் படிச்சிருந்தாலும் ஒர்க் பண்ணும்போது அது வந்து ஒரு ஹாப்பியாகவே இருக்கும். பிகாஸ் நம்ம ஃபாரினில் ஒர்க் பண்ணுறோம், சேலரி அபவுட் லேக்ஸ்க்கு மேலே லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக சேலரி பார்த்துடலாம். நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்த என்னுடைய சேலரி பொறுத்தவரை அபவ் 1 lakhsக்கு மேலே தான் இருக்குது. ஸோ அது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களுக்கு சேலரி கிடைக்கும். ஸோ இந்தியாவில் ஒரு இம்பார்ட்டன்ட் டிப்ஸை சொல்லவே மறந்துட்டேன். அதாவது இந்தியாவில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் இது எல்லாமே சேலரியோட பிடிப்பாங்க. அதெல்லாம் போகத்தான் நீங்கள் சேவ் பண்ணணும். ஸோ அதனால் மோஸ்ட்லி உங்களால் சேவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் அந்த சேலரி வந்து நீங்கள் எக்ஸிட் ஆகி போகும்போது உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ ஃபாரின் கண்ட்ரீஸை பொறுத்தளவு சேலரி சவுதிலையும் 1.5 2 lakhs 3 lakhs வரைக்கும் வாங்கலாம். அதை விட நிறைய என் கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 1 year 2 years இந்தியாவில் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபாரினில் சவுதி கண்ட்ரீஸ்லாம் வராங்க. அங்கே ஒரு 3-4 years ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அயர்லாந்து அமெரிக்கா அந்த மாதிரி பிளேசஸ்க்கு வந்து செட்டில் ஆகிறாங்க ஃபேமிலியோட. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போகிறதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கும் நீங்கள் எக்ஸாம் எழுதணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து போகணும் ஃபேமிலியோட ஃபாரினில் செட்டில் ஆகணும், லேக்ஸ்க்கு மேலே வந்து சேலரி வாங்கணும்னு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஃபாரின் ட்ரை பண்ணலாம். பிகாஸ் அயர்லாந்து அமெரிக்கா அந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் அபவுட் 3 lakhs 4 lakhs 5 lakhs இந்த மாதிரி ஃபேமிலியோடு செட்டில் ஆகிட்டு அவங்க வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் நான் மட்டும் இல்லாமல் என்னுடைய சரௌண்டிங்கில் இருக்க எல்லாருமே ஃபாரினில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது எல்லாமே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணேன். இது எல்லாமே உண்மை தான். ஸோ உங்களுக்கு இந்த கோர்சஸ் பிடிச்சினா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணணும், எந்த மாதிரி அப்ளை பண்ணணும், எப்போ நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு கவர்மெண்ட் சீட் கிடைக்கும், இதை பற்றி நம்மளுடைய சேனலை வந்து அப்டேட் பண்ணும். ஸோ தொடர்ந்து பாராமெடிக்கல் பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.